දෙවන් වහන්සේ ඒක මනමාලිය සූදානම් කරන්න උන්වහන්සේ ඒක පරිවිඩේ කාර්යය මේ ලෝකයේ දේවල තිනවා. ஆமென். அதுக்காக நீங்கள் சந்தோஷம் அடைகிறீர்களா? ஆமென். தேவன் அந்த மகத்தான அந்த சந்தோஷத்தையும் அந்த கிருபையும் அவர் எங்களுக்கு அளித்திருக்கிறார். දෙවන් වහන්සේ ඒ උතුම් මහා ලොකුම ප්‍රීතියේ ඒ කරුණාව උන්වහන්සේ අපිට දීලා තියෙනවා. அந்த உறுதிப்பாட்டை நாங்கள் இன்னும் அதிகமாக ஊண்ட கட்டப்பட தான் இந்த அழைப்பாய் இருக்கிறது. ඉතිරි තව වැඩි කරන්න තමයි මේ වගේ දේවල් වලට සූදානම් වෙන්න මේ රැස්වීමක් අපිට දීලා තියෙන්නේ. ஏனென்றால் நாங்கள் இப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சியான ஒன்று கூடுதலிலே මක්නිසාද මේ වගේම ඒක සහභාගීකමෙන් ඒක එක්ස්ප්‍රස් වෙලා நாங்கள் இந்த செய்தியினுடைய ஆழமானுடைய தன்மையை நாங்கள் இன்னும் ஆழமாக நாங்கள் அறிந்து கொண்டு அதில் ஸ்திரத்தன்மையை பெறவே நாங்கள் அழைப்பை பெற்றோம். තව මේ රැස්වීමට බැවිලා දෙවන් වහන්සේ වචන යම්රුට ගිහිල්ලා තව අපිට මේ එළිදරවීම ලබා ගන්න දෙවන් වහන්සේට ලං වෙන්න දෙවන් වහන්සේ මේ වගේ රැස්වීමක් අපිට දීලා තියෙනවා. அதனாலே நாங்கள் அப்படிப்பட்டதான அந்த மணவாட்டியின் பரிசுத்தவான்களை காண்பதிலே நான் மிக சந்தோஷம் அடைகிறேன். ඒ වගේම මනවාල්ලි මේ සුද්ධ அதனால எனக்கு செய்தியே வருது இல்லை. ஆமென். எனக்கு இந்த சந்தோஷத்தோடு இருக்கவே நான் அதிகமாய் தீக்கர் சொல்றார், எப்பொழுதும் தேவனுக்கு ஒன்று பிரியமா. අපේ කතෝලික පවසන්නේ සෑම මොහොතේම දෙවන් වහන්සේ එක දේවල් උන්වහන්සේට ප්‍රිය වෙනවා කියලා. தன்னுடைய பிள்ளைகளை விசாரிப்பதை குறித்து தேவன் அதிக பிரியப்படுகிறார். තමන්ගේ දේව දරුවන් ගැන ඒගොල්ලන්ගේ මුණ ගැසලා ඒගොල්ලන්ගේ විමසන බලන්න එක දෙවන් වහන්සේ ඒකට ඉතාම කැමති වෙනවා කියලා පවසනවා. அதில் தீக்கர் சொல்றார், ஒரு உலகத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை குறித்து சொல்லும்போது அவனுக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். දෙවන් වහන්සේ කතෝලික පවසනවා ලෝකයේ ඉන්න පියා තමන්ගේ දරුවන් ගැන කියනකොට එයාගේ අතුලාන්ගේ එක ප්‍රීතිමත් වෙනවා කියලා එක පියාට ඒ සිද්ධ වෙනවා කියලා පවසනවා. அதே போல தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நாங்கள் பேசி அவருடைய நன்மைகளை நாங்கள் அறியும் போது அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ඒකම දෙවන් වහන්සේ දරුවන් ගැන අපි කතා කරලා ඒ යාපත් දේවල් ගැන කියනකොට දෙවන් වහන්සේට ඒක ප්‍රීති වෙනවා කියලා අපි පවසනවා. இன்னைக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆனது மணவாட்டியிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. මේ සේවයේ අද දවසට මේ මනවාණියට දීලා තියෙනවා කියලා සේවයයි. நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா? ஏனா கடைசி சத்தமே மணவாட்டியுடையதாய் இருக்கு. அந்திம ඒ சத்தය තමයි මේ මනමාලිගේ සත්‍යය. அது ஒரு சத்தம் அல்ல. ඒකෙනික සත්‍යයක් නෙවෙයි. பலருடைய சத்தமாய் இருக்கிறது. සියදනාගේ සත්‍යයයි. அது எல்லாமே ஒன்று இணையும் போதுதான் அது உன்னத ஒரு நிலைக்கு கொண்டு வரும். සියදනාම එකස වෙනකොට තමයි ඊටමත් වැඩිවීම සම්පූර්ණ ප්‍රීතිමත් වෙනවා. நான் வேதத்திலே எபேசியர் 5ஐ நான் அதிகமாய் விசுவாசிக்கிற ஒரு மனிதன். பைபிளே මම එබේසිපත 5 වෙනි පරිදි ගොඩාක් මම ආදාන පදේ ஏனென்றால் அங்கே வேதம் சொல்லுது, சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சீர் பொருந்துகிறதற்காகவும். தேவநாசி வச்சனே பவசනවා සභාව ඒ බක්මේ කවන්න ඒගොල්ලන් අරිගසන්න පිළිවෙල වෙන්නේ කියලා එතන වචනේ පවසනවා. ஆமென். ஆனால் தமிழ் வேதாகமத்திலே சீர் பொருந்த என்று வேதம் இருக்கிறது. දෙමළ පදේ කියලා කියනවා අරිගස වෙන්න ඕන කියලා. ஆனால் ஆங்கில வேதமாக்கிற பெர்ஃபெக்ட், அதாவது பரிபூரணம் அடைவதற்காக. இங்கிலீஷ் பைபிள்ல කියලා තියෙන பெர்ஃபெக்ட் ඒ කියන්නේ සම්පූර්ණ තත්ත්වය කියලා පවසනවා. அதுக்காக தான் தேவன் தீர்க்கதரிசிகளை, மேய்ப்பர்களை, சுவிசேஷகர்களை அப்படியாக அந்த 5 fold மினிஸ்ட்ரி அப்போஸ்தலர்களை அவர் ஏற்படுத்தினார். වස්කාකාරී ඒ සේවය කරන ඒ පවසනවා. ඒකේ තමයි උන්වහන්සේ මේ සභාවට දීපු තියනවා ඊටමත් වැදගත් සේවයක් කියලා. ஆமென். அதனால் தான் நாங்கள் எல்லாரும் ஒன்று இணையும் போது தேவன் ஒவ்வொருவருக்குள்ளாக ஒன்றை வைத்திருக்கிறார். අපි අපි සියලු දෙනාම එක මුත්‍රික එක ස්ථානයේ රැස් වෙනකොට එක එකනාම ඉඳලා මේ දෙවන් වාසයේ දේවල් අපිට පිටත් වෙනවා. ஒரு மனிதனால் கட்ட முடியாது. ඒක මනුස්සයෙකුට ගොඩන ගන්න බෑ. ஒரு மனிதனால் எதையுமே செய்ய முடியாது. මනුස්සයෙකුට ඒක කිසිදයක් කරන්න බෑ. சரீரமான சபையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து கிறிஸ்துக்குள்ளாக நடந்து உங்களுடைய கிறிஸ்து உங்களை கொண்டு செய்ய அங்கே வைக்கிறதை நீங்கள் செய்யும் போதுதான் அங்கே ශරීරවල සභාව සියලු දෙනාම එකසුත් වෙලා එක එකනාව දෙවන් වාසයේ දේවල් කරනකොට තමයි දෙවන් වාසයේ දේවල් සම්පූර්ණ ස්ථිර වෙනවා කියලා පවසනවා. ஆமென். அதை விசுவாசிக்கிறீர்களா? ඒක ඔයගොල්ලෝ හදානවද? தேவன் அப்படியாக ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஒரு தேவனுடைய தன்மையை அவர் வைத்திருக்கிறார். ඒසා බලන්න එක එකනාගේ දෙවන් වාසයේ ගුණාංගයේ උන්වහන්සේ එක එකනාගේ තුලින් තබලා තියෙනවා කියලා පවසනවා. ஆமென். அதனால் தான் இங்கே பேசப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ඒක තමයි මෙතන ආවිල්ලා එක එකනාව දෙවන් වාසයේ දේවල් කියනකොට මම ඊටාම සතුටු වුණා. நான் அந்த மூப்பர்களை நான் நினைக்கும் போது சொல்லும் போது ඒ ප්‍රේරිතෙන්ගල වැඩිමාලා කියනකොට நான் அங்கே சௌரன் நஸ்ரேனையும் இந்த பிரதரையும் நான் நினைப்பது உண்டு. මේ
මේ සවුල් නසරින් සවුල්මයි මේ මෝසස් තුලගෙන මං හිතනවා. ஏனென்றால் இந்த வயதான நேரங்களிலும் செய்தி வேதத்தோடு தான் அவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். මේ ஆமென். වයස ඒගොල්ලන්ගේ වයස කාලයේ දෙවියන් වහන්සේගේ පණිවිඩයේ ඒ වගේම සුද්ධ බයිබලයේ කියවෙන එක තමයි ඒගොල්ලන්ගේ වැඩ. ஒரு மனிதன் வேதத்திலே தேறினவனாக இருக்க வேண்டும். මනුස්සයා දෙවියන් වහන්සේ වචනේ සම්පූර්ණ වෙන්න ඕනේ කියලා තමයි කියන්නේ. அவன் ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவனாக இருக்க வேண்டும். ධනමුත්වත් දෙන්න ඕනේ කියලා බව. அப்படியாக ஒவ்வொருவரும் அங்கு இணையும் போதுதான் அது ஒரு பரிபூரணத்தை கொண்டு ඒ வரும். වගේම තමයි එකෙක්ගෙනාත් එක්ක රැස් වෙනකොට තමයි සම්පූර්ණ තත්ත්වය වෙනවා කියලා බව. ஏனென்றால் இன்றைக்கு மணவாட்டியானவள் முழு உலகம் எங்கும் அவள் அங்கே பறந்து திரிந்திருக்கிறாள். මේ ලෝකේ සියලු දෙනා ස්ථානයේ මනමාලි කට්ටිය හැමතැනම සිටිනවා. அவள் எங்கே இருக்கிறாள் என்பதை நாங்கள் அறியோம். එයා කොයි ඉන්නේ කියලා අපිට දන්නේ නැහැ. ஆனால் அன்றைக்கு நோவாவுடைய செய்தி எப்படி எல்லா தேசங்களில் இருந்த மிருகம் உள்ளே கொண்டு வர தேவன் உதவி செய்தாரோ, නමුත් ඒ කාලේ බලන්න නෝවාගේ පණිවිඩේ සියලු දේශ ලෝකයේ සියලු දේශේ ඉඳලා ඒ සතුටාන්ට උන්වහන්සේ කැඳ වුණාද ඒ වගේ තමයි. அதே போலதான் இந்த செய்தியானதை உங்களை ஒன்றிணைத்ததா ඒ இருக்கிறது. වගේ තමයි මේ පණිවිඩේ සියලු දෙනාම ඔයගොල්ලෝ එක ස්ථානයකට රැස් වෙලා තියෙනවා. ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிறது நான் விசுவாசிக்கிறது ஒன்றாய் இருக்கிறது. අනිසාදන ඔබ අහලාන්නේ මම අහලාන්නේ එකම දෙයයි. அதனால் தான் பவுல் சொல்றான் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்தானம் அங்கே என்று அவன் அங்கே உரைக்கிறான். ඒකම සුතෝ බවුල් කියන්නේ එකම වතුරු බවුසුම එකම අදහිල්ල කියලා එයා පවසනවා. ஒரே தேவன் என்று அங்கே சொல்லுகிறான். දෙවියන් වහන්සේ කියනවා ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்தானம் ஒரே தேவன். ஆமென். එකම දෙවියන් වහන්සේ එකම වතුරු බවුසුම එකම අදහිල්ල කියලා පවසනවා. ஆமென். அதனாலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ඒ නිසා මම සතුටු වෙනවා. இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவருக்கூடாக தேவன் பேசின ஒவ்வொரு காரியம் சபைக்கு நிச்சயம் பிரயோசனமாய் இருந்தது. බලන්න අද දවසේ එකෙනා කතා දෙවියන් වහන්සේ දේව කතා කරන නිසා සභාවට ඉතාමත් ප්‍රයෝජනවත් වෙනවා කියලා මම විශ්වාස කරනවා. ஏனென்றால் இந்த நாட்களிலே நாங்கள் தீக்கர் சொல்றார் நாங்கள் ஒன்று கூடும் போது அது பரலோகத்துக்கு ஒரு மாதிரியாய் இருக்க வேண்டும். අපි සියලු දෙනාම එක රැස් වෙන එකමුතු එක ස්ථානයක රැස් වෙනකොට ඒ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ ඒක අඩයාලමක් වගේ. ஏனென்றால் தேவன் ஒரு சபையை ஒரு பரலோகத்துக்கு ஒரு மாதிரியாக வைத்திருக்கிறார். ඒකම සභාව උන්වහන්සේගේ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට සමානයි කියලා පවසනවා. அதனால் தான் தீக்கர் சொல்றார் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூட முடியாதவர்கள் அங்கே ஒன்று கூட முடியாது. මෙතන මේ ස්ථානයේ අපි එක රැස්වත් වෙනවා නම් එකමුතු වෙන්න බෑ කියලා. இன்னைக்கு காண்கிற சவுனிடத்திலே நாங்கள் அன்பு கூறாதவர்கள் அங்கே தேவனுடைய ஸ்தலத்திலே அங்கே நிற்க முடியாது. දවසේ දකින්න සහෝදරයට අපි ප්‍රේම කරන්නේ නැත්නම් එදා එතන ප්‍රේම කරන්න බෑ කියලා පවසනවා. அதனால் தான் தேவனுக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக ஒவ்வொரு இயல்பு இருந்தாலும் බලන්න එකෙනාගේ ස්වභාවයේ ගුණාංගයේ තිබුණා. அங்கே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எங்களை எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிறார். දෙවියන් වහන්සේ සුද්ධාත්ම වහන්සේ පැමිණෙනකොට සියලු දෙනාම වෙනස් කරගන්නවා. ஆமென். ආමෙන්. நாங்கள் ஒரு வார்த்தையை வாசித்து நாங்கள் சிறு காரியத்தை நான் பேசி கடந்து போக போறேன். එක වචනයක් කියලා මං පොඩි දෙයකට මං පසු කරගෙන பயப்பட வேண்டாம். බය වෙන්න එපා. ஏனென்றால் நாங்கள் ஸ்திரப்பட உறுதிப்பட நாங்கள் தேவனுக்குள்ளாக பலப்படவே இந்த நாட்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். ශක්තිමත් වෙන්න ඕන දෙවියන් වහන්සේට ශක්තිමත් වෙන්න ඕන කියලා තමයි මං කියන්නේ. ஏனென்றால் இது நான் புதிதாக ஒன்றையும் கொண்டு வர முடியாது. මම අලුතින් එකක් කියන්නේ. எல்லாமே சேமிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. සියලු දේම එයා සියලු පණිවිඩයම එයා ඉස්සරහම එක තවලා තියෙනවා. தேவன் அங்கே ஒரு ஸ்டோரை ஏற்படுத்தி அங்கே எல்லாமே சேமித்து வை என்று சொன்னார். ඒ දෙවියන් වහන්සේ ගණාත් කතරේ පවසුවා සියලු දේම ඔයාගේ පණිවිඩ ඔක්කොම එකතැන රැස් කරලා තියන්න කියලා පවසුවා. இன்னைக்கு அதிலிருந்தும் இதிலிருந்து தான் நானும் நீங்களும் புசித்து கொண்டிருக்கிறோம். ඒ පණිවිඩයේ මේ සුද්ධ බයිබලයේ ඉඳලා තමයි අපි දෙන්නම අපි සියලු දෙනාම අනුභව කරන්නේ. ஆமென். நாங்கள் ஓசியா புத்தகத்துக்கு நாங்கள் திரும்ப போகிறோம். ඕසියා පොතේ අපි කියවමු. 6ஆம் அதிகாரம் 6 වෙනි පරිච්ඡේදයේ நீங்கள் வாசியுங்கள். ඔබ කියවන්න ஒரு மொழியிலே வாசியுங்கள். එකම භාෂාවෙන් மற்றதை நீங்க அந்த நேரத்தில் சிங்களவர்களும் அதை படியுங்கள். ඒ පදේ කියවනකොට ඕගොල්ලන් ඒක සිංහලෙන් කියව ගන්න. இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு அந்த செய்தியை கொண்டு வர முடியாமல் போகும். அதிலே ஃபுல்லாக தான் வாசித்தா நல்லா வாசிங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 1 முடியும் மட்டும் வாசி. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம்.
அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய் மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். கீலேயாத் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம், அது இரத்த காலடிகளால் மிதிக்கப்பட்டிருக்கிறது. பரிகாரரின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது. தோஷமான காரியங்களையே செய்கிறார்கள். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். அங்கே எப்ராயிமின் தேசித்தனம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டப்பட்டு போயிற்று. யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். இந்த அருமையான நேரத்திலே காலத்தையும் அதன் செய்தியையும் அடையாளம் கண்டு கொள்ளுதல். මේ උතුම් වෙලාවේ ඒ දවසත් ඒ පණිවිඩෙත් ඔයගොල්ලන් ලකුණු කරගන්න කියලා පවසනවා. தீர்க்கதரிசி என்னொன்றை சொல்றான், உன்னுடைய நாளையும் அதன் செய்தியையும் அடையாளம் கண்டு கொள்ளுதல். තව දෙයක් අනාගත කතුරේ පවසනවා, ඔබගේ දවසත් ඒ කාලේ තියෙන පණිවිඩෙත් ඔයගොල්ලන් ලකුණු කරගන්න කියලා කියනවා. ஆமென். எத்தனை பேர் அந்த நாளையும் அந்த செய்தியையும் கண்டிருக்கிறீர்கள்? ආමෙන්. කී දෙනෙක් ඒ දවසත් ඒ පණිවිඩෙත් දැකලා තියෙනවා? ஆமென். அந்த நாளையும் அந்த செய்தியாளனையும் நாங்கள் காணும்போதுதான் அந்த தேவனுடைய ரகசியத்தை கண்டுகொள்வோம். ඒ දවසත් ඒ පණිවිඩෙත් ඔයගොල්ලන් දකිනකොට තමයි ඒ රගස අපිට අභිරහසයක් පිටත් වෙන්නේ. ஆமென். இந்த நாளிலே அப்படிப்பட்டதான தேவன் அனுப்பின ஒரு மனிதனை நாங்கள் காண தேவன் கிருபை செய்தார். ඒ වගේම එක දවසේ මේ දවස්වල දෙවියන් වහන්සේ එපාව දෙවියන් වහන්සේගේ මිනිස්සේ අපි මුණගැහින්න දෙවියන් වහන්සේ අපිට සැලසීමක් දීලා තියෙනවා. ஏனென்றால் நாங்கள் காணாமல் விசுவாசிக்கிற சந்ததியா. බලන්න අපි ඈවලින් දකින්න නැද්ද අපි අදහනවා. ஆமென். அருமையாக சௌரன் சொன்னார், මේ සහෝදරය ලස්සනට කිව්වා. அப்போஸ்தலர்களை நாங்கள் காணவில்லை, ඒ පේරිතියුන් අපි දැකලා නැහැ. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். නමුත් අපි අදහනවා කියලා පවසනවා. தீர்க்கதரிசிகளை நாங்கள் காணவில்லை, අපි මේ අනාගත කතුරේ අපි දැකලා නැහැ. நாங்கள் නමුත් விசுவாசிக்கிறோம். අපි අදහනවා කියලා. மல்கியாவிலே 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை அங்கே எலியாவை காணவில்லை. ඒ මලාකි පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදේ ඒ කියපාව ඒ එලියා අනාගත කතුරේ අපි දැකලා නැහැ. ஆனால் நாங்கள் அங்கே விசுவாசிக்க தேவன் உதவி செய்தார். නමුත් ඒක අපි අදහනවා. ஆமென். ආමෙන්. உன்னுடைய நாளையும் உன்னுடைய செய்தியை நீங்கள் கண்டு ඔබගේ கொண்டீர்கள். දවසත් ඔබගේ පණිවිඩෙත් ඔයා අඩයාලමක් වගේ ලකුණු ඒක දැනගන්න ඕනේ කියලා පවසනවා. அந்த காரியத்திலே தான் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். ඒ දේවල් වල තමයි අපි ඒක සියලු දෙනාම ඒක இன்னைக்கு දැනගන්න. ஒன்றை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். බලන්න ඒක දේවල් හරියාකාරව අපි දැනගන්න ඕනේ. இன்றைக்கு இந்த செய்தியாளனுடைய மெசேஜினுடைய சாராம்சமே බලන්න මේ පණිවිඩය කරා යාගේ පණිවිඩය மணவாளிடம் உங்களை கூட்டி சேர்ப்பதே. ඒ මනමාලයත් එක්ක ඔබ රස කරගෙන එකතු කරන්නේ. அங்கே வழிநடத்தல சொன்னா, மணவாளனுக்காக ஆயத்தப்படுங்கள். බලන්න මේ මනමාල නිසා ඔයගොල්ලෝ සූදානම් වෙන්න කියලා ඒ කියලා තියෙනවා. இதோ மணவாளன் வருகிறார் என்ற அந்த சத்தமானது அங்கே வந்தது. அதை ஆயத்தப்படுத்தவே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். මනමාලය එනවා කියලා ඒක සත්‍යයක් කියලා ආවා. ඒ සත්‍යයෙන් ඇවිලා තමන්ගේ මනමාලය ඒ රස කරගන්න තමයි දෙවියන් වහන්සේ සැලසුම. அதனால்தான் அங்கே பழைய ஏற்பாடிலே அங்கே யோசபா சொல்றான், நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் நிலை பெறப்படுவீர்கள். තමයි පරණ ගිසුම කාලේ ඒ යෝසපත් රජතුමා කියන්නේ ඕ දෙවියන් වහන්සේව හදාන්න කියලා නම්බුங்கள். ඒ කියන්නේ විශ්වාස කරන්න කියලා පවසලා තියෙනවා.
கர்த்தரை நம்புங்கள் நிலைபெறுங்கள். දෙවියන් වහන්සේ ඔයගොල්ලන් හදාන්න එතකොට තමයි ඔයගොල්ලෝ ස්ථීර වෙනවා කියලා බව. ஆனால் உங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். නමුත් ඔයගොල්ලන් දෙවියන් වහන්සේ ඒවා ඒ අනාගත කතුරය ඔයගොල්ලන් හදාන්න ඔයගොල්ලන් අරිගස වෙන්න පුළුවන් කියලා බව. ஆமென். அவன் ஜனங்களை பார்த்து அங்கே கூறுகிறான், එයා ජනතාව ගැන බලලා එයා කියනවා. அவங்க தேவனை நம்பிக்கொண்டிருந்தாங்க. ඒගොල්ලන් දෙවියන් වහන්සේ ගැන ඒගොල්ලන් විශ්වාස කරගෙන ඉන්නවා. ஆனால் அன்றைய நாளிலே இருக்கிற யுத்தத்தை ஜெயங்கொண்டு சித்தி பெறணும் என்றால் அந்த நாளில் இருக்க தீர்க்கதரிசியை நம்ப வேண்டும். ඒ දවසේ තියෙන යුද්ධේ ඒගොල්ලන් ජය ගන්නවා නම් ඒ දවසේ ඒවා ඒ දෙවියන් වහන්සේගේ අනාගත කතුරයා ඒගොල්ලන් විශ්වාස කරන්න ඕනේ කියලා ඒ දෙවියන් වහන්සේගේ මිනිසයා පැවසුවා. ஏனென்றால் அந்த நாளிலே வாழ்ந்த அந்த மனிதன் தான் ஜனங்களுக்கான பாதையை காண்பித்துக் ඒ கொண்டிருந்தான். දවසේ ජීවතුණා ඒ දේව මිනිසයා තමයි ජනතාවට දෙවියන් වහන්සේගේ පැත්තට හැරිලා ඒගොල්ලෝ මඟ පෙන්වුවා. அவன்தான் பள்ளி அறையில் இருக்கிற என்ன நடக்கிறது என்பதை அங்கே காண்பிக்கிறவனாய் බලන්න, ඒ අනාගත කතුරයා තමයි ඇතුලේ තියෙන කාමරේ තියෙන රහස ඔක්කොම එයා කියලා දුන්නා. எங்கே போக வேண்டும், எங்கே வர வேண்டும், எப்பொழுது நீங்கள் தூக்க வேண்டும், எல்லாமே அங்கே கவுண்டிங் நடந்து கொண்டிருந்தது. බලන්න, ඒ කතුරයා තමයි ඔයගොල්ලෝ කොතන ඉන්න ඕන කොයි ඔයගොල්ලෝ රැස්වලා ඉන්න ඕන කියලා සියලු දේම ඒ අනාගත කතුරයා මේ රජතුමාට කිය හිටියා. அதனால தான் சொன்னான், நீங்க கர்த்தரை நம்புங்க நிலை பெறப்படுவீர்கள். ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේ ඔයගොල්ලෝ හදාන්න ඔයගොල්ලෝ ස්ථිර වෙනවා කියලා. ஆனால் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள். ඔයගොල්ලෝ අනාගත කතුරයාගේ ඔයගොල්ලෝ විශ්වාස කරන්න එතකොට තමයි ඔයගොල්ලෝ හරිකස වෙන්න පුළුවන්. இன்றைக்கு இந்த உலகத்திலே நாங்கள் தப்பத்தக்கதாக தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். ඔයගොල්ලෝ මේ ලෝකයේ මුදවන්න කියලා එක අනාගත කතුරයා මේ ලෝකෙට එවලා තියෙනවා. இந்த செய்தி தான் எங்களை சாவனத்திலிருந்து வேறு பிரித்ததாக இருக்கிறது. පණිවිඩය තමයි නිකාය සභාවල ඉඳලා අපිව වෙන් කරලා තියෙනවා. இந்த செய்தி தான் எங்களை உலகத்திலிருந்து பிரித்ததாக இருக்கிறது. පණිවිඩය තමයි ලෝකයේ ඉඳලා අපි මුදවලා තියෙනවා. இல்லாட்டி நாங்க என்ன நினைத்திருப்போம்? අපි මොකද්ද අපි හිතන්නේ? நாங்க எல்லாரும் ஒன்று. අපි සියලු දෙනාම එකයි කියලා நாங்க හිතන්නේ. எல்லாமே ஒரே தகப்பனுக்குள்ளே பிறந்தவர்கள். සියලු දෙනාම එක පියා තුළ තමයි ඉපදුනේ කියලා. ஆனால் அதுவல்ல, ඒක නෙවෙයි. அதை தான் மோவாப் அங்கே செய்தார்கள். ඒක තමයි මෝවාප් එක කරේ. அதுதான் அங்கே அவர்கள் கர்த்தரை தான் அவர்களும் ஆராதித்தார்கள். ඒක තමයි ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේ ඒගොල්ලන් ආරාධනා කරා. ஆனால் அவளுக்குள்ளே கலப்பு இருந்தது. ඒගොල්ලන්ට ஆமென். அப்ப பாருங்க, அவருக்குள்ளே கலப்பு இருந்தது. சரி, ඒගොල්ලන් තුලින් කලවීමක් තිබුණා. කලවම් කරලා තිබුණා ඒගොල්ලෝ. அதனாலே அங்கே ஒரே தேவனை ஆராதித்தார்கள். ඒගොල්ලෝ එකම දෙවියන් වහන්සේ ඒගොල්ලන්ට නමස්කාර කරේ. ஆனால் அவருடைய பிறப்பு முறை தவறி இருந்தது. නමුත් ඒගොල්ලෝ ඉපදීම එක වැරදි වෙලා තියෙනවා. இன்னைக்கு சாபனமும் ஒரே தேவனை தான் ஆராதிக்கிறார்கள். බලන්න ඒක නිකාය සභාවලත් ඒගොල්ලෝ එකම දෙවියන් වහන්සේ තමයි ஒரு கடவுள் உண்டு என்று விசுவாசிக்கிறார்கள். එකම දෙවියන් වහන්සේ ඉන්නේ කියලා ඒගොල්ලෝ විශ්වාස කරනවා. ஆனால் அந்த மூன்று நாமங்களை உச்சரிக்கிறார்கள். නමුත් ඒක තුක්කාකාරය කියලා ඒ නාමය ඒගොල්ලන් මුඛේ පිටත් වෙනවා. அப்ப நாங்க என்ன சொல்லிருப்போம்? நாங்க அவங்கள அதான் ஆராதிக்கிறாங்க. බලන්න ඒගොල්ලොත් ඒක තමයි නමස්කාර කරන්නේ. ஆனால் அந்த கலப்பானது தான் எங்களை வேறு பிரிக்கிறது. බලන්න ඒ කලවන්ත ඒක තමයි අපිව වෙන් කරන්නේ. அதனால் தான் தேவன் இந்த காலத்திலே அதை வேறு பிரிக்க தேவன் அறிந்தார். දෙවියන් වහන්සේ මේ දවස්වල කාලේ මේ කාලේ උන්වහන්සේ වෙන් කරනවා. அதனால் தான் அறுப்பு அங்கே நெருங்கி விட்டது. ඒ නිසා තමයි ඒ කැපවීම அறுப்பு කැපවීම ඒ කැපවීම කියන්නේ ඒ කාලේ තමයි ඒක சிங்களத்தில் இருக்குதுல 6ல இருக்கு கடைசியில் என்ன, யூதாவே உனக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ඒ සිංහල ඒ පදේ අන්තිම පදේ 6 වෙනි පරිච්ඡේදයේ අන්තිම පදේ. ரைட், அப்போ விடுங்க. ரைட், பாருங்க, என்ன நேரம் போகுது. ரைட், அப்போ பாருங்க, இந்த அறுப்பு சரி, அறுப்பு காலம் சரி. ரைட், வா. මම මාගේ සෙනගගේ වාල්කම පහ කරන විට එම්බා ජුදා
නුඹට ගොයන් කැපීමක් පැමිණෙන්නට නියම කර තිබේ. ගොයන් කැපීමෙන් නියම කරලා තියෙනවා කියලා පදේ පවසනවා. ஆமென். நாங்கள் இந்த கடைசி நேரத்திலே அறுப்பின் காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். අන්තිම කාලේ මේ ගොයන් කැපෙන්නේ මේ දවස්වල තමයි අපි අවි සිටින්නේ. நீங்க கவனிங்க, நான் சிறிது நேரத்துல முடிக்க போறேன். මම කෙටි වෙලාවෙත් ඉවර කරන්න එනවා. நீங்க ஒன்றை மாத்திரம் சிந்தியுங்க. ඔයගොල්ලෝ එක දෙයක් විතරයි හිතන්න. மூன்றாம் எழுப்பானது மரித்தவர்களுக்கு பிரசங்கிக்கிறதா இருக்கிறது. බලන්න මේ තුන්වෙනිම ඇදීම මේ මරණාව මේ ලෝකේන්ද්‍ර නිම වුණා මිනිසුන්ට තමයි මේ දේශනාවේ දේශනා කරලා තියෙන්නේ. எப்பயுமே தேவன் காட்சிக்கு வந்து கடந்து போன பிற்பாடு அது மரித்தவர்களுக்கு பிரசங்கிக்கிற செய்தியாக இருக்கும். බලන්න කොයි අවස්ථාවකද දෙවියන් වහන්සේ අවිල්ල ගියා පස්සේ මේ මරණාව මේ මිනිසුන්ට තමයි මේ දේශනාව දේශනා කරලා තියෙන්නේ. உங்களுடைய நாளையும் செய்தியை நீங்கள் காண தவறு இருப்பீர்கள் என்றால் ඔබගේ දවසත් මේ පණිවිඩේ ඔයගොල්ලන් දකින්න ඔයගොල්ලන් නොදැන වෙලා ඉන්නේ அது மரித்தவர்களுக்காக தான் அது நியமிக்கப்பட்டது. ඒක අවිල්ලා මේ මරණාව නැත්තම් දෙවියන් වහන්සේගේ අතර ලබන මිනිසුන්ට තමයි ඒක තියලා තියෙන්නේ. ஏனென்றால் அந்த செய்தியானது அந்த முன்குறிக்கப்பட்டவனுக்குள்ளாக மாத்திரம் அங்கே கடந்து බලන්න මේ පණිවිඩය ඇවිල්ලා ලෝකේ ප්‍රථම තෝරගත්ත මිනිසුන්ට තමයි මේ පණිවිඩය යන්නේ. அதனால்தான் அங்கே வேதம் என்ன சொல்கிறது என்றால் இயேசு மரித்து அங்கே கடந்து போகும்போது அந்த 3 நாளும் மரித்தவர்களுக்கு பிரசங்கித்தார். බලන්න යේසුස් වහන්සේ මරලා මේ පාතාලෙට ගිය වෙලාවේ මේ දවස් 3ම මේ මරණාව පාතාලයේ මිනිසුන්ට තමයි යේසුස් වහන්සේ දේශනා කරේ. ஆமென். அதே போலதான் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அது கடந்து போன பிற்பாடு அந்த செய்தியானது கடைசியாக தேட்புல், அதாவது 3ஆம் எழுப்பு மரித்தவர்களுக்கு பிரசங்கிக்கிறது. බලන්න අනාගතවරයා එයා අවිල්ලා ලෝකේන්ද්‍ර ගියාන් පස්සේ මේ තේට්ෆුල් එක ඒක කියන්නේ අදීම තුන්වෙනි අදීම ඇවිල්ලා මේ මරිච්ච මිනිසුන්ට තමයි මේ දේශනාව දේශනා කරලා තියෙනවා. நாங்கள் இன்றைக்கும் இந்த செய்தியை நாங்கள் சந்தேகித்துக் கொண்டிருப்போம் என்றால் நாங்கள் கைவிடப்பட்ட ஒரு ஜனமாய் මේ පණිවිඩය ගැන අපිට සැක තියෙනවා නම් උන්වහන්සේගේ ඉඳලා අපි අතර ලැබෙනා මිනිස්සු වගේ තමයි පේන්නේ. ஏனென்றால் இந்த செய்தி தான் எங்களை அலங்கரிக்கிற செய்தியாக இருக்கிறது. මේ පණිවිඩය තමයි අපිව අලංකාර කරන්නේ. இந்த செய்தி தான் எங்களை ஆயத்தப்படுத்துகிற මේ செய்தியாக. පණිවිඩය තමයි දෙවියන් වහන්සේගේ ඊමට අපිව සූදානම් කරන්නේ. ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் அதே தான் அவர் செய்து வந்தார். එකම සෑම කාලෙම දෙවියන් වහන්සේ එකම දේවල් තමයි ඒ කරලා වෙලා තියෙන්නේ. அவர் எப்பொழுதும் மாறுகிற தேவன் அல்ல. දෙවියන් වහන්සේ මාරු නොවෙන්නව දෙවියන් වහන්සේ. பாருங்க, நான் அங்கே சொல்லுகிறேன், அங்கே 2ஆம் வசனம் 6:2ல ඒ අයවැනි පදේ පරිච්ඡේදයේ දෙවෙනි පදේ இந்த டைமை பாருங்க. ඒ දෙවෙනි පදේ ගැන බලන්න. 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். බලන්න මේ වෙලාව ගැන හොයලා ඉතන බලන්න ඒ දවස් දෙවෙනි දවසේ පස්සේ දෙවියන් වහන්සේ අපිව මනවන්න නැගිටිනවා කියලා පවසලා තියෙනවා. உயிர்ப்பிப்பார். අපි මනවන්න නැගිටිනවා. 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். තුන්වෙනි දවසේ උන්වහන්සේ අපි උත්සව කරනවා කියලා. பாருங்கள், ஏசாவை கொண்டு, அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக 780 வருஷத்துக்கு முன்பாக இதை உரைக்கிறான். බලන්න 880 ගානවල වර්ෂයේ ඉස්සර ඒසාවෙන් ඉස්සෙල්ලාම මේ ඕසියා ඒ අනාගත කතුවරයා ඒ පවසන තියෙනවා කියලා අපි බලනවා. பாருங்கள், 2 நாளுக்கு பின்பு உயிர்ப்பிப்பார். බලන්න ඒ දවස් දෙකේ පස්සේ එයාව මලවුන්ට නැගිටිනවා කියලා. 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். ඒ තුන්වෙනි දවසේ දෙවියන් වහන්සේ අපි උසනවා කියලා. வேதத்தில் ஒரு நாள் எத்தனைக்கு அடையாளம்? සුදෝ බයිබලයේ එක දවසේ මොකටද ලකුණු කරගන්නේ? 1000 வருஷம். ඒක දවස් දහසක් ඒ අවුරුද්දේ කියලා පවසනවා එක දවසක්. ஆமென். ஆமென். அங்கே அதே போல வந்து பாருங்க, 2 நாள் என்றக்குள்ள அது 2000 வருஷங்களை குறிக்கிறது. බලන්න දවස් දෙකක් කියලා කියන්නේ අවුරුදු 2000 කියලා පවසනවා. ஆமென். ஆமென். அப்ப பாருங்க, அங்கே தேவன் என்ன செய்யறாருன்னா அந்த 2 நாளுக்கு பின்பாக அவர்களை உயிர்ப்பிக்கிறார். බලන්න දෙවියන් වහන්සේ මොනවද කරන්නේ කියලා කිව්වොත් දවස් දෙකෙන් පස්සේ දෙවියන් වහන්සේ ඒ ජනතාව උන්වහන්සේ මනෝන්‍ය නැගිටිනවා කියලා අපි දකිනවා. பாருங்கள், 3ஆம் நாளில் அவர் என்ன செய்வாராம்? நம்மை எழுப்புவார். ඒ තුන්වෙනි දවසේ උන්වහන්සේ අපි උසව ගන්නවා කියලා එයා උසනවා කියලා நீங்க තියෙනවා. ஒன்றா கவனிங்க, එක දෙයක් ඔයගොල්ලන් දකින්න. இஸ்ரவேல் எப்பொழுதும் நமக்கு ஒரு கடிகாரமாய் இருக்கிறார். බලන්න ඉස්රායල් ජනතාව සෑම මොහොතේම අපි උරුලෝසුවක් අපිට ඒගොල්ලෝ තවලා තියෙනවා. எத்தனை பேருக்கு அது தெரியும்? කී දෙනෙක්ද ඒක දන්නේ? வேதம் அதை மத்தேயு 24ல உரைக்கிறது. බලන්න සුදෝ බයිබලයේ මතේ සුභාරයේ 24 වෙනි පරිච්ඡේදයේ ඉස්රායල් සනග ඒක අපිට උරුලෝසුවගේ කියලා ඒගොල්ලන්ට උන්වහන්සේ එතන සම්මාලා තියෙනවා. பாருங்க, அங்கே பாருங்க, 2 நாள்ல அவர் உயிர்ப்பிப்பார். ஆனா என்ன நடக்குது? 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். බලන්න දෙවෙනි දවසේ උන්වහන්සේ අපිව ඒගොල්ලෝ මනම නැගිටිනවා. නමුත් තුන්වෙනි දවසේ එයා
උස්සනවා කියලා පවසලා තියෙනවා. பாருங்க இந்த அந்த ரெண்டுக்கும் மூன்றுக்கும் இடைப்பட்ட நாளில் தான் அங்கே பிரஜாதி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். බලන්න මේ දෙවනි දවසේ තුන්වෙනි දවසේ අතරේ තමයි මේ අන්‍ය ජාතිව දෙවන මාසේ උස්සනවා කියලා අපි පවසනවා. பாருங்க மத்தேயு 24:32 இருந்து அப்படி 33 மட்டும் வாசிக்கும் போது බලන්න මතේ සුවාර්ථයේ පොතේ 24 වෙනි පදේ 32 වෙනි පදේ ඉඳලා 34 වෙනි පදේ වෙනකන් කියවනකොට பாருங்க அத்திமரமானது துளிர் விட்டு காய் காய்த்து அங்கே வரும்போது வசந்த காலம் அங்கே வந்து விட்டது. தேவன் வாசல் அருகே வந்து விட்டார். බලන්න අතිගා කියන යේසුස් වහන්සේ එතන පවසනවා. பாருங்க இஸ்ரவேல் எப்பொழுதும் ஒரு கடிகாரம். බලන්න ඉස්රායල් දේශයේ අපිට නිතරම ලකුණ වෙන්නේ ඒගොල්ලෝ එක උරුලෝසුවක් වගේ. அப்ப பாருங்க 1948 அவங்க தேசமாகி வந்து அங்கே காரியம் வருகிற வேளையில பாருங்க தேவன் காட்சிக்கு வருகிறார். බලන්න 1948 දී ඉස්රායල් සනක තමන්ගේ දේශයට පැමිණෙනකොට දෙවියන් වහන්සේ ඒ කාලේට උන්වහන්සේ මුණගැහෙන්න සිද්ධ වුණා. ஆமே, புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. அப்ப பாருங்க அந்த தேசமாக மட்டும் அதுக்கு முன்னால அவன் ஒருவன் பிரசங்கிக்கலாம், தேவன் இதோ சீக்கிரமாய் வருகிறார் என்று. බලන්න ඉස්රායල් සනක ඒ දේශයට එන්න පෙරතම ඒගොල්ලෝ දේශනා කරන්න පුළුවන්. මේ බලන්න දෙවියන් වහන්සේ පැමිණෙනවා කියලා එයා දේශනා කරන්න පුළුවන්. அது சரி, அதை நான் தவறு சொல்ல வரவில்லை. නමුත් ඒක හරි තමයි මම වැරදි කියලා කියන්නේ. பவுல் அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்துவை வருகையை எதிர்பார்த்தார். පවුල්තුමා ඒ කාලේම කිව්වා යේසුස් වහන්සේගේ ගැන ඊමේ ගැන. அப்ப பாருங்க காட்சியானது அவர்கள் ஒரு தேசமாகி ராணுவமாகி ஒரு நாடாகின பிற்பாடு බලන්න ඉස්රායල් සනග අවිල්ලා ඒ දේශයට අවිල්ලා ඒක කියන්නේ යුද්ධාම්දාව ඒ වගේ සෑම දෙයක්ම එක දේශයක් වගේ පත් වුණා පස්සේ பாருங்க அத்திமரமானது ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்க. அதிலே இலங்கையிலே தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். බලන්න ඒ අතිකා ගැන කියනකොට එක කාලේ කියන්නේ වසන්ත කාලේ නිස්පල කාලේ. Praise the Lord. பாருங்க அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது වගේම සියලු දේම දකිනකොට அவர் சமீபமாய் வாசலருகே வந்து விட்டார். ලඟ වෙලා තියෙනවා කියලා එයා දොරටුව ඉන්නවා කියලා පවසනවා. பாருங்க அங்கே தேவன் அங்கே தேசம் அங்கே வந்த பிற்பாடு බලන්න මේ දේශේ වුණා මේ මිනිස්සු සියලු දෙනාම වෙලා ඒක දේශයක් වුණා පස්සේ தேவன் எங்க வர்றார்? வாசல் அருகே. බලන්න දෙවනාසි කොතන එන්නේ ඒ දොරටුවට ඇවිල්ලා තියෙනවා. காலம் சமீபமாய் இருக்கு. ඒ කාලේ කෙටි වුණා. பாருங்க மத்தேயு வெளிப்படுத்தல் 10:7 சொல்லப்பட்ட ரகசியமானது எங்க வருது? அவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்பதை அது காண்பித்து එරිදරෝ පොතේ 10 වෙනි පරිච්ඡේදය 7 වෙනි පදයේම බලනකොට යේසුස් වහන්සේ කොතන ඇවිල්ලා තියෙනවා ඒ ළඟලා ඉන්නවා කියලා තමයි වචනේ පවතින්නේ. அவர் வாசல் அருகே வந்து விட்டார். දොරටුවෙන් පවිනේ තියෙනවා. என்ன நடக்கிறது? 1963 தேவன் அங்கே காட்சிக்கு வந்தார். බලන්න 1963 දෙවියන් වහන්සේ මේ ලෝකයට බහැලා ආවා. அங்கே பலமுள்ள தூதன் இறங்கி வந்து தேவன் බලවන්ත දේව දූතයා ඇවිල්ලා ලෝකයට පැමිණෙනවා. அப்பொழுது அந்த பலமுள்ள தூதன் இருக்க இனி காலம் செல்லாது. ඒක තමයි ඒ බලවන්ත දූතයා කියන තව කාලයක් නැහැ කියලා එයා பாருங்க 2000 ஆண்டுகளாக தேசங்கள் ஓடினது. බලන්න ඒ අවුරුදු 2000 ගානක් ඒ වර්ෂයේ මේ දේශයේ පසු කරගෙන ගියා. பாருங்க 2000 ஏறக்குறைய 2000 ஆண்டுல இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் அவர் உயிர்ப்பித்தார். බලන්න මේ අවුරුදු 2000 පස්සේ ඉස්රායල් ජනක උන්වහන්සේ ඒගොල්ලෝ මෙලොවට දෙගිතා කියලා පවසනවා. ஆனால் இந்த 2000க்கு 3க்கு இடையிலே என்ன நடக்கிறது? நாம் மணவாட்டியின் எடுத்துக்கொள்ள வேண்டும் 3ஆம் நாளிலே அவர் என்ன செய்ய போறார்? அவளை எழுப்ப போகிறார். බලන්න දෙවනි දවසේ ඒ තුන්වෙනි දවසේ අතරේ තමයි මේ අන්‍ය ජාතිවුණා මනමාලික සභාව උන්වහන්සේ උසව ගන්නවා කියලා පවසනවා. மூன்றுக்கும் இடையில அது எழுதும். ஆமென். அப்ப பாருங்க அந்த ரகசியத்தை பாருங்க. බලන්න මේ රහසගෙන වල ඉඳලා බලන්න. 2 நாளைக்கு பின்பு உயிர்ப்பிக்கிறார். දෙවනි දවසේ පස්සේ උන්වහන්සේ ඒගොල්ලෝ මෙලොවට නැගිටිනවා. 3ஆம் நாளில் அவங்களை எழுப்ப போறார். තුන්වෙනි දවසේ උන්වහන්සේ ඒගොල්ලෝ උසව ගන්නවා. ஏன்னா ஒரு சாரார் 2 நாள் 2000 ஆண்டுல என்ன நடந்தது? ஒரு உயிர்த்தெழுதல் உண்டானது. ஆமென். ඒ බලන්න ඒ අවුරුදු 2000 පස්සේ එක මෙලොවට නැගිටා කියලා ඒ වචනය පවසනවා. ஆமென். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். පරණ ගීසුම කාලේ ඒ සුද්ධ වංශේ ඔක්කොම සියලු දෙනාම මෙලොවට නැගිටා. ஆனால் அதுக்கு பிற்பாடு அங்கே நடக்கும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யூதர்கள் எழுப்பப்பட முடியாது. බලන්න ඊට පස්සේ බලනකොට ඒ යුදෙවරුන් මෙලොවට නැගිටින්න බැරි වුණා. ஏன்னா யூதர்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்கப்படுகிறது. බලන්න යුදෙවරුන්ට ඒ සුදු වස්ත්‍ර කලත ගන්නවා. ஆண்டவரே எவ்வளவு காலம் என்றவர்கள் கத்துறார்கள். තව කොච්චර කාලේ අපිට කීකර යන්න ඕනේ කියලා අහනවා. அப்பொழுது என்ன
வசனம் சொல்லப்படுகிறது? වේදනාව මොකක්ද කියන්නේ? உன்னுடைய சகோதரருடைய காலம் தொகை நிறைவாகும் மட்டும் நீங்க இன்னும் அங்கே இருங்க. බලන්න ඔයගොල්ලන්ගේ සහෝදරයාගේ ඒ ලකුණ ඒගොල්ලෝ සියලු දෙනාම හරියාකාර ඉස්සර වෙනකම් ඔයගොල්ලෝ එතනම ඉන්න කියලා පවසලා තියෙනවා. பாருங்க, 2 நாளைக்கு 3 நாளுக்கு உள்ளாக என்ன நடக்கிறது? மணவாட்டிக்கு ஒரு செய்தி வருகிறது, அவளை மேலே கொண்டு போ. බලන්න මේ දෙවනි දවසේ තුන්වෙනි දවසේ හතරේ තමයි මනමාලියට එක පණිවිඩයක් එන්නේ. ஆமென். புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? அப்ப பாருங்க, தேவன் எப்படிப்பட்ட ஒரு நாளிலே நாங்கள் வாழ தேவன் காண தேவன் செய்தார். බලන්න කොයි ආකාරයේ දවසල අපි ජීවත් වෙන්නේ කියලා අපි දේව වචනේ තුලින් අපි දැනගන්න පුළුවන්. ஏனென்றால் எங்களுடைய நாளையும் அந்த செய்தியையும் இனம் காணாமல் நாங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. බලන්න අපේ දවස මේ පණිවිඩේ අපි අඩයාලමක් ලකුණක් කරගන්න නැත්නම් අපිට ජීවත් කරන්න බෑ. தேவன் அங்கே மோசேயை கொண்டு அங்கே உரைக்கும் போது அந்த மோசேயுடைய செய்தியை கேட்க முடியாதவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. බලන්න මොසේ තුලින් ඒ දේශනා කරනකොට ඒ දේශනා තුලින් ඒ අහන්න බැරි මිනිසුන්ට උනා ඒගොල්ලෝ ගැලවෙන්න ලැබෙන්න බැරි වුණා. பாருங்க, திகர்சி உன்னுடைய நாளையும் அதில் அவர் சொல்றார். ඔබගේ දවසත් ඔබගේ පණිවිඩය කියලා ඒ දවස පණිවිඩය කියන්නේ பாருங்க, 2ஆம் வசனத்தில் 2 நாட்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. බලන්න දෙවෙනි පදේ පවසලා තියෙනවා දෙවෙනි දවසේ කියලා පවසනවා. 24 மணி நேரம் கொண்ட நாட்களே அல்ல. ඒක 24 දවස නෙවෙයි ඒක. இது சில நூற்றாண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த சம்பவம் අවුරුදු ஆகும். 100 ගානක් ඉස්සරහා වුණා සිද්ධිය කියලා පවසනවා. பாருங்க, இங்கே ஓசியா இதை ඒ ඕසියා අනාගත කතුරයා ஏறக்குறைய கிபி 780 அவன் அங்கே உரைக்கிறார். ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ වර්ෂාවේ ඒ කියන අවුරුදු 800ක් කියලා එයා පවසනවා. அதாவது ஏறக்குறைய 2700 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் எழுதினான். බලන්න 2800 වර්ෂයේ කියලා ඉස්සර උනේ ඒක පත් වුණා කියලා කියනවා. பாருங்க, 2 நாட்கள் கழித்து, ඒ දෙවනි දවසේ පස්සේ அதாவது 3ஆம் நாளில் ඒ තුන්වෙනි දවසේ அவர் நம்மை எழுப்புவார். ஆமென். අපිව උසනවා කියලා තියෙනවා. அவருடைய பார்வையில் நாம் பிழைத்திருப்போம் උන්වහන්සේගේ බැලීමේ අපි ජීවත් වෙනවා කියලා පවසනවා. என்று அவன் கூறினான். ඒකල එයා පැවසුවා. நாம் வாழும் நாட்களிலே අපි ජීවත් වෙන මේ දවස්වල எக்கால பண்டிகை ඒක தோற்றமளிக்கும் හොරණා පිපෙනකොට என்பதுதான் அது. ඒ හොරණා පිපෙන කියන ඒ මංගලයේ කියන තමයි ඒක පවසන්නේ. பாருங்க, இப்பொழுது யூதர்கள் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். බලන්න ඒ යුදවල සියලු දෙනාම එකතන එක ස්ථානයේ රැස් වෙලා තියෙනවා. ஏன்? அவர்கள் எக்கால பண்டிகைக்காக. බලන්න මග්නිසාදරන් ඒක මේ මංගලයේ දවසේ කියන්නේ හොරණා පිපෙන මංගලයේ දවසේ කියන ඒගොල්ලෝ පවසලා பாருங்க, அவர்கள் அங்கே ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிற வேளையிலே மணவாட்டிக்கு நேரமானது நெருங்கி கொண்டிருக்கிறது. බලන්න ඒගොල්ලෝ සියලු දෙනාම එකස් වෙනකොට තමයි මේ මනමාලයට වෙලාව කෙටි වෙනවා කියලා පවසලා நாங்கள் இப்பொழுது விளையாடுகிற காலம் அல்ல. මේ කාලය තුළ මේ දවස්වල අපි සෙල්ලම් කරන්න බෑ කියලා நாங்கள் எப்படியும் நாங்கள் தேவனுக்குள்ளாக நெருங்கி வர்ற ஒரு நேரமாக இருக்கிறது. බලන්න කොහොමද අපි දෙවන් වාස තුළ ඊටම ලං වෙන්න ඕන කියලා ஆமென். ஏனென்றால் அந்த செய்தியானது திறக்கப்படும் போதே அது மணவாட்டியினுடைய பெயர் வெளிப்பட்டு බලන්න இருக்கிறது. මේ පණිවිඩය ආවිල්ලා ඒ පොත ඇහැරනකොටම ඒ මනමාලයේ සියලු දෙනාගේ ළම ඒකල සංවන්දලා තියෙනවා. பாருங்க, யூதர்கள் ஒரு தேசமாக மட்டும் அந்த தேவன் அங்கே வர முடியாது. බලන්න ඒ යුදවලින් ඇවිල්ලා එක ලෝකයේ ඉඳලා සෑම ස්ථානයේ ඉඳලා එක දේශෙට එනකම් ඒ දෙවන් වාසේ මේ ලෝකෙට එන්න බෑ. பாருங்க, தேவன் அங்கே யூதர்கள் தேசத்துக்குள்ளாக வந்த ஒரு தேசமாக மட்டும் தேவன் அங்கே ரகசியத்தை வெளிப்படுத்த முடியாது. බලන්න ඒ යුදවලින් ඇවිල්ලා එක දේශයක් වගේ වෙනකම් ඒ දෙවන් වාසේ ඒ රහස අපිට මේ කරලා දෙන්න බෑ කියලා පවසලා அப்ப பாருங்க, மத்தேயு 24 அவர் சொன்ன வண்ணமாக அவர் என்ன சொல்றார்? தேவன் வாசல் அருகே வந்து விட்டார். බලන්න ඒ මගේ සුවාරදී 24 වෙනි පදේ කියව වගේ ඒ දෙවන් වාසේ ඒ දොරකාවටම ලංගලා ඉන්නවා කියලා පවසනවා. இப்ப வந்துட்டாரா வரலையா? මේ வாசல் වෙලාව එයා අවිල්ලද නැත්ද? ஆமென். பாருங்க, அந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்த பிற்பாடு இனி காலம் செல்லாது. බලන්න දෙවන් වාසේ ඒක එළිදරව් දුන්නා පස්සේ තව කාලේ නැහැ කියලා උන්වහන්සේ පවසනවා. இனிதான் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுறது. දැන් තමයි මේ දවස්වල ලංගලා ස්ටාර්ට් වෙනවා කියලා තියෙනවා. ஆனால் தேவன் அதை காட்சிக்கு கொண்டு வர மட்டும் அங்கே காலம் செல்ல அங்கே ஆரம்பிக்கவில்லை. දෙවන් වාසේ ඒක සම්පූර්ණයෙන්ම එළියුණා එළියනකම් ඒක ඒ දේවල් ඉස්සර වෙන්නේ නැහැ කියලා තියෙනවා. ஏனென்றால் எப்பொழுதும் தீக்கர்சி வராமல் காலம் ஆரம்பிக்கும். බලන්න කොයි වෙලාව මොහොතේ දෙවන් වාසේ අනාගත කතෝලන එන්නත් ඒක ඒ දේවල් ඉස්සර වෙන්නේ නැහැ කියලා පවසනවා. எப்பயுமே நீங்க ஒன்றை கவனிக்கும் போது வேதத்திலே විතරම එක දේව වචනේ ඕගොල්ලෝ
බලනකොට எப்பயுமே தேவனுடைய தீர்க்கதரிசி வரும்போது அது நியாயப்பு தீர்ப்பு அருகிலே வந்துவிட்டது என்பதை எச்சரிக்கிறதா බලන්න නිතරම දෙවියන් වහන්සේගේ බයිබලයේ අපි බලනකොට දෙවියන් වහන්සේගේ කතුවරයා මේ ලෝකෙට පැමිණෙනකොට ඒ විනිශ්චය දවස ලං වෙනවා කියලා තමයි මේ පවසන්නේ. ஆமென். பாருங்க, அதான் தீர்க்கதரிசி வந்த பிற்பாடு நியாய தீர்ப்பானது அங்கே ஆரம்பித்தது. බලන්න ඒක තමයි දෙවියන් වහන්සේ අනාගත කතුවරයා මේ ලෝකෙට පැමිණෙනකොට මේ උන්වහන්සේගේ විනිශ්චය දවසේ මේ ලෝකෙට පැමිණුණා කියලා තමයි දෙවියන් වහන්සේ වචනේ අපි බලනවා. அவர் வராம நியாய தீர்ப்பு வர முடியாது. උන්වහන්සේ ඉන්නතුව ඒ විනිශ්චය දවසේ ඉන්නේ නැහැ කියලා பாருங்க, පවසනවා. அவர் வந்த பிற்பாடுதான் ඒක එයා ඒ අනාගත කතුවරේ ආවේ පස්සේ තමයි 1909 அவர் பிறந்தார். 1909 තමයි ඒ කතුවරයා මේ ලෝකෙට ඉපදුනා. அங்கே வேதம் என்ன சொல்றது? அங்கே வெளிப்படுத்தலே 3 ஐயோக்கள். බලන්න ஐயோக்கள் අයියෝද එදර පොතේ බලනකොට ඒ තුන් ආකාරයේ අයියෝ අයියෝ කියලා ඒ වචනේ ලියලා තියෙනවා. அது எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு தெரியும்? ඒක මොකද මේ පෙන්නානේ කියලා ඔයගොල්ලෝ දන්නවද? எதை குறிக்கிறது? මොකක්ද ඒක? 3 உலக யுத்தங்களை. බලන්න ඒ තුන්කාර ලෝකයේ යුද්ධය කරන තමයි කියන්නේ. அங்கே அவர் பிறந்திருக்கிறார். என்ன நடக்கிறது? 1918 ஒரு யுத்தம். බලන්න යා ඉපදලා දිනවා 1930 එක යුද්ධයක් පරම යුද්ධයක් වෙනවා. அதுக்கு பிற்பாடு ஏறக்குறைய 40 ஒரு யுத்தம். අනිදේවා බලනකොට 1940 එක යුද්ධයයි. ஆனால் 3ஆம் உலக யுத்தத்துக்கு நாங்கள் எதிர்நோக்கி බලන්න ඒ තුන්වෙනි යුද්ධයේ තමයි අපි දැන් සූදානම් වෙලා ඉන්නේ. அப்பொழுதுதான் என்ன நடக்கும்? நாடுகளுக்கு விரோதமாய் நாடுகள் யுத்தம் ඒ பண்ணார்கள். දවස්වල තමයි එකක දේශීයට විරුද්ධව එකක දේශීයක් යුද්ධයට ආරම්භ වෙන්නේ. அங்கே வேதம் சொல்கிற யுத்தங்களின் செய்திகளையும் සුද්ධ கேள்வி. බයිබලයේ කලක ඕගොල්ලන්ගේ යුද්ධයේ ඒ පණිවිඩේ ඒ දේශීය යුද්ධයේ පාත්‍රනකොට අන්තිම කාලේ එනවා කියලා යේසුස් වහන්සේ පවසනවා. ஆனால் அவர் வரமட்டு நீங்க உலக யுத்தத்தை கண்டிருக்க மாட்டீங்க. ඒක යේසුස් වහන්සේ මෙයා එනකම් ඒගොල්ලෝ ලෝකයේ යුද්ධය ඔයගොල්ලෝ දකින්න. ஆனால் அவர் பிறந்த பிற்பாடு தான் இன்றைக்கு 2 உலக யுத்தங்களை உலகம் சந்தித்து මේ ලෝකයේ ආවිලා ඉපදුනා පස්සේ තමයි මේ පළවෙනි යුද්ධේ මේ දෙවෙනි යුද්ධේ මේ ලෝකයේ සිද්ධ වුණා කියලා. 3ஆம் உலக யுத்தத்துக்கும் 2ஆம் யுத்தத்துக்கு இடையிலே தேவன் தன்னுடைய மனவாட்டி அவர் எடுப்பிக்கிறார். ආමෙන්. මේ තුන්වෙනි ලෝකයේ යුද්ධේ දෙවෙනි ලෝකයේ යුද්ධේ අතරේ තමයි තමාගේ මනමාලය උන්වහන්සේ සූදානම් කරගන්නවා. ஏன் அவர் 3க்கு பின்பும் எடுக்க கூடாது சொல்லுங்க? ඒ තුන්වෙනි දවසේ පස්සේ ආයි ගන්න හොඳ නැද්ද? ஏண்டா இந்த செய்தி 2க்கும் இடையில தான் அங்கே வந்தது. බලන්න මේ යුද්ධයේ දෙකම අතරේ තමයි මේ පණිවිඩයේ මේ මනමාලි සභාවට දෙවනාසේ දුන්නේ. ஏனென்றால் மனவாட்டி இருக்க மட்டும் இந்த பூமியை தேவன் சேதப்படுத்த முடியாது. මේ මනමාලි සභාව මේ ලෝකේ ඉන්නකම් උන්වහන්සේ ලෝකය විනාශ කරන්න බෑ කියලා දෙවනාසේ වචනේ පවසනවා. ஏனென்றால் 3ஆம் உலக யுத்தம் சப்போஸ் அது வந்துவிட்டால் எப்படி உலகம் இருக்கும் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீர்கள். බලන්න මක්නිසාදනම් මේ තුන්වෙනි ලෝකයේ යුද්ධය එනවනම් මේ ලෝකේ කොහොමද සිද්ධ වෙන්නේ කියලා අපි දෙවියන් වහන්සේ වචනේ බලනවා. அவர்கள் அணு ஆயுதத்தை கொண்டுதான் இனி யுத்தம் பண்ணுவார்கள். බලන්න ඉතාමත් භයානකේ අவி ආයුධ තියාගෙන තමයි මේ ලෝකයේ යුද්ධය කරන්නේ. அப்ப ஒன்றுமே எடுக்க முடியாமல் போகும். කිසිදයක් ගන්න බෑ. அதனால் அவர் சொல்றார், இனி நான் ஜலத்தினால் அழிக்காமல் அக்கினியினால் ඒක அழிப்பேன். තමයි දෙවියන් වහන්සේ කිව්වේ මම ජලයේ මේ ලෝකේ විනාශ කරන්නයි මම මේ ගින්නෙන් තමයි මේ ලෝකේ විනාශ කරන්නේ. இனி யுத்தங்கள் வரும்போது தேவன் உலகத்தை அழிக்கும் போது அக்கினியினாலும் அவர் கீழே அவர் வைத்திருக்கிறார் எரிமலையினாலும் உலகத்தை தேவன் அழிப்பார். පොළවේ යටේ තියෙන මේ ගින්නෙන් තමයි මේ ලෝකේ විනාශ කරනවා කියලා අපි බලනවා. அதனாலே தேவன் வாக்கு கொடுத்ததற்கு முன்பாக நான் உங்களை கொண்டு දෙවියන් போவேன். වහන්සේ අපිට පොදුවා දුන්නා ඒ ඉතර ඒ ප්‍රථමයෙන් ඔබව උසනවා කියලා දෙවියන් වහන්සේ. ஆமென். அப்படி சொல்லியிருக்காரு. ஆமென். பாருங்க, அப்ப நாங்க எந்த நாள்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? බලන්න අපි කොයි දවසවල අපි ජීවත් වෙනවා කියලා සුද්ධ இன்னைக்கு බයිබලයේ நீங்க நியூஸை கேட்டுக்கொண்டாலே அவங்க 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்காக ஆயத்தங்கள் நடந்து බලන්න අපි ප්‍රෝති වලින් අපි දකිනකොට ඒක අහනකොටම මේ තුන්වෙනි යුද්ධයට ඒ සියලු රටවල දැන් සූදානම් වෙලා ඉනවා කියලා අපි මේ ප්‍රෝති වලින් අහනවා. ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ட்ரம்பை குறித்து அவர்கள் அவன் ஒரு வேதத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். බලන්න රම් කරන අපි බලනකොට එයා සුද්ධ
බයිබල කොண்டு வரணும். பைபிளை அவன் இதுக்குள்ள ஸ்கூல்ல பார்லிமெண்ட்ல கொண்டு வரணும். ඒ රම්ගන අපි බලනකොට ප්‍රෝති වලින් අපි බලනවා. එයා අවිලා සුතෝ බයිබලේ එයාගේ පාර්ලිමේන්තු ඉස්කෝලේ එයා ගිහිල්ලා සුතෝ බයිබලේ කියවන්න ඕනේ කියලා ඒ යාත්‍රාවෙන් ඒගොල්ලන් කියනවා කියලා එයා ඒ වගේ දේවල් නීතියක් දාලා කියලා කියලා අපි බලනවා. நாங்கள் அதுக்கு விரோதமாய் நான் අපි சொல்லவில்லை. ඒකට විරුද්ධව නැහැ. நானும் அவனை நேசிக்கிற ஒரு මම மனிதன். එයාට ප්‍රේම කරනවා. எதுக்காக? ඒ මක්නිසා මොකද්ද? எதுக்கா? ஆமென். அவன் எருசலேமை தலைநகரமாய் கொண்டு வர அவன்தான் கட்டளை. බලන්න ඒ ඉස්රායල් දේශේ තියෙන එරුසලේම් නගරය ඒක තමයි ඒ මුල නගරය කියලා එයා තමයි ඒක පොරොන්දුවට එයා තමයි සියලු දේම එයා කරේ කියලා අපි බලනවා. ஆனா நீங்க அமெரிக்காவுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது නමුත් ඒ ඇමරිකාවේ ඉතිහාසය ගැන බලනකොට ஒவ்வொரு ஜனாதிபதி எலெக்ஷன் கேட்கும் போதும் ඒ ජනාධිපතිතුමා සිටිනාව ඒ ඉලෙක්ෂන් වල අපි බලනකොට அமெரிக்கா ஜனங்களுக்கு அவர்கள் வாக்குறுதியை கொடுக்கும் போது ඒගොල්ලන් ඒ ඇමරිකාවේ ඒ ජනතාවට ඒගොල්ලන් පොරොන්දු දෙනකොට அதில் ஒரு வாக்குறுதி ඒ එකම පොරොන්දුව මොකක්ද නම් இஸ்ரவேலை எருசலேமை தலைநகராக்குவோம். ඒගොල්ලන් පොරොන්දුවක් දෙන්නේ ඉස්රායල් කියලා තියෙන ඒ දේශයේ කියන එරුසලේම් නගරය තමයි ඒ දේශයට අගනුවර කියලා ඒගොල්ලන් පොරොන්දු දෙන්නේ. ஆனால் கிளின்டன் சொன்னார், பராக் ஒபாமா சொன்னாங்க, ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் சொன்னாங்க. அப்படி ஒவ்வொரு மனிதருடைய எலெக்ஷனுடைய அந்த வாக்குறுதி எல்லாமே அதுவாக இருந்தது. බලන්න මේ ඉලෙක්ෂන් යනකොට ජෝර්ජ් ඩබ්ලිව් බුෂ්, ක්ලින්ටන්, ඔබාමා, බරාක් ඔබාමා සියලු දෙනාම කිව්වා අපි මේ එරුසලේම් නගරේ අගනුවරට පත් වෙනවා කියලා ඒගොල්ලෝ කිව්වා. ஆனால் யாராலும் முடியவில்லை. බලන්න ඒ කිසි කෙනෙකුට ඒක කරන්න බැරි. ஆனால் யாருக்குமே அடங்காத பயப்படாத ஒரு மனிதனை தேவன் கொண்டு வந்து அதை செய்த வைத்தார். බලන්න කිසි කෙනෙකුට බයක් නැති ඒ මිනිසයා තමයි ඒ එරුසලේම් නගරේ අගනුවරට පත් කරේ කියලා අපි බලනවා. இன்னைக்கு பயப்படாம நீ இதை செய்யாட்டி நான் அடிப்பேன் என்று அவன் உரைக்கிற ஒரு மனிதன் இன்னைக்கு தேவன் கொண்டு බලන්න வந்தார். මේක එයා බය නැතුව කියනවා ඔබ මේක කරන්නේ නැත්නම් ඔබට මම පාරදීමක් දෙනවා කියලා. එයා බය නැතුව එයාගේ මුඛේ වචනය පවසනවා. அது எங்கே கொண்டு போய் விட போகிறது? ඒක කොයි ස්ථානෙට ගිහින් දානවා කියලා දන්නවද? அப்ப அவன் சொல்றான், நீ ஈரானுக்கு அங்கே அடித்தா ரஷ்யா சொல்லுது நான் உன் மீது போர் බලන්න ඒ ඔබ ඇමරිකාවට බලලා රෂ්‍යා කියනවා ඔබ ඊරාන්ට ගැහුවොත් මම ඔබට ගහනවා කියලා. ඒ රෂ්‍යා රටේ පවසනවා. ரெண்டு நாடும் சண்டை பிடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ඒ දවස් ඒ රටවල් දෙන්නම ඒගොල්ලෝ සටන වෙනවා නම් මේ ලෝකේ කොපම තියෙන කියලා අපිට அது දාගන්න. இரண்டாவது காரியம். ඒක දෙවෙනි දේවල්. ஆனால் தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பும். නමුත් දෙවෙනි මාසේ එක කතුරයා මේ ලෝකෙට එවලා තියෙනවා. கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றார், දෙවෙනි මාසෙක දූතියා විලා කියනවා ஓச் ரஷ்யா, වොච් රෂියා ඒ රෂියා ගැන ඔබ බලන්න කියලා එයා කියලා තියෙනවා. ஆனால் அந்த நேரத்தில் சோவியத் யூனியன் என்றுதான் அந்த ரஷ்யா அழைக்கப்பட்டது. බලන්න ඒ දවස්වල ඒ සෝවියට් යුනියන් කියලා තමයි රෂියාව සියලු රටවලම කැඳවුවා. ஆனால் அந்த இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிற்பாடு அந்த நாடு ரஷ்யா என்று அழைக்கப்பட்டது. බලන්න මේ දෙවන යුද්ධය පස්සේ තමයි ඒ සෝවියට් යුනියන් ඇවිල්ලා රෂියා කියලා නමක් තවලා பாருங்க, තියෙනවා. தேவன் பேசினது எவ்வளவு බලන්න சத்தியமாய். මේ රුසියාව ගැන බලන්න කියලා දේවදූතයා ඒ ජනක කතෝලිකයට පැවසුවා. දෙවන වාසික වචන කිව්වා වගේ ඒ දෙවෙනි යුද්ධයෙන් පස්සේ ඒ රුසියාව බලන්න කියලා කිව්වා. ඒ වචනේ තමයි දැන් ඒ නම තමයි ඒ රෂියාවට දීලා තියෙන්නේ. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு இந்த ரகசியம் தெரியாது. බලන්න මේ රගස මේ ලෝකෙ මිනිසුන්ට දන්නේ නැහැ. இன்னைக்கு அமெரிக்கா நினைக்குது நான் தான் வல்லரசு என்று. ඒ ඇමරිකා රට හිතන්නේ මම තමයි ලෝකේ බලවන්ත රටක් කියලා ඒගොල්ලන් හිතනවා. அவ்வளவு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். ඒ සියලු අවි ආයුධ ඒගොල්ලන් තියලා තියෙනවා. ஆனா ஒரு ரஷ்யா ஒரு குண்டை போடும்போது அமெரிக்கா அங்கே புகை காடாக. බලන්න දෙවන වාසී අරාක කතුවරයා කිව්වා වගේ රෂියා එක නියුට්‍රෝනික් බෝම්බේ මේ ඇමරිකාවට දානකොට ඒ සියලුම විනාශ වෙනවා කියලා පවසලා තියෙනවා. அதுக்கு முன்பாக தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார். බලන්න ඒක ප්‍රථම දෙවන වාසී එක පොරොන්දුවක් உங்களை කියලා மேல கொண்டு போ. දෙවන වාසීගේ මනමාලි සභාව උන්වහන්සේ උසනවා කියලා ஏனென்றால் அங்க அமெரிக்காவிலும் மனவாட்டி இருக்கிறார். බලන්න ஆமென். මේ ඇමරිකා දේශයේ මේ මනමාලි සභාව කට්ටිය ඉන්නවා කියලා. ஆனால் அமெரிக்கா அப்படியாக நினைக்கிறது. නමුත් ඇමරිකා මොකද හිතන්නේ? ஆனால் நாங்கள் வேதத்தை விசுவாசிக்காவிட்டா நாங்கள் அதை நம்புவோம். බලන්න ඒ ඇමරිකා කියපු දේවල් අපි සුද්ධ බයිබලේ හදාන්න නැත්නම් ඒගොල්ලන් කියන එක තමයි අපි තරහන්නේ. அது நானும் சொல்லல, அது வேதத்தில் எழுதப்பட்ட ஒன்றாயிருக்கு. බලන්න මම කියන්නේ නමුත් ඒ සුද්ධ බයිබලේ ලියලා තියෙනවා. ஆமென். அது
அங்கே வத்திக்கானுக்கும் சொல்லப்பட்டது. බලන්න ඒ වතිකාන් අග නුවරේට ඒක කියලා තියෙනවා. அங்கே அமெரிக்காவை அடித்த 1 மணி நேரத்திலே அவங்க அங்கே வத்திக்கானை போடும்போது அவர்கள் அழிந்தே போவார்கள். බලන්න ඇමරිකාවේට ඒ ඊටෝනික් බොම්බ එක දානකොට ඒ අය පැයකින් ආයි වතිකාන් වලට ගහනකොට සියලු දේම විනාශ වෙනවා. நான் எதற்காக இதை பேசிக் கொண்டிருக்கிறேன்? මොකටද මේක කතා කරන්නේ? நான் இதை 1000 தரத்துக்கு மேலாக பேசிவிட்டேன். මේක බලන්න මම දාස්කාරන් මේක මම කතා කරලා நீங்க இந்த ඉවරයි. செய்தியில நானும் நீங்கள் உறுதிப்படவே நான் பேசி බලන්න මේ පණිවිඩය තුළ අපි ඉතාමත් එළිදෙවීමෙන් හරියට ඉස්තර වෙන්න ඕන කියලා තමයි මම මේ ගැන කතා ஏனென்றால் කරන්නේ. தேவன் எப்பயுமே தேவன் மனிதர்களை கொண்டுதான் அவர் எப்பொழுதும் எச்சரிக்கிறது. බලන්න දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යය තුළින් තමයි ලෝකෙට මේ උන්වහන්සේ අවදීමක් දෙන්නේ. அதனால தான் யூதா சொல்றான், நான் முன்னமே உங்களுக்கு சொன்னாலும் மறுபடியும் 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 உங்களுக்கு நினைப்பூட்ட බලන්න ඒ යුදා පොතේ යුදා පෙරදියා කියන්නේ මම ඉස්සරහ ඒක කිව්වා වගේ ඒ නවත වාරයක් ඔබට මම සී කරලා කියන්නේ ඒක ஆமென். තමයි. அதனால தான் நான் மீண்டும் உங்களை சிறப்படுத்தவே நான் பேசிக் ඒක கொண்டிருக்கிறேன். තමයි මම ඔබලා ස්ථිරමත් වෙන්න ඕනේ කියලා තමයි මම නවත වාරයක් ඔබට நாங்கள் இஸ்ரவேலை குறித்து பிரமித்துக் கொண்டிருக்கலாம், මම අපි ඉස්රේල් ගැන කතා කරන්න පුළුවන්. ஆனால் அதுக்கு இடையிலே தேவன் ஒன்றை செய்வார். බලන්න ඒක අතරේ දෙවියන් වහන්සේ එක දේවල් කරන්න යනවා. அதனால் தான் தேவன் ஒரு செய்தியை அனுப்பினார். බලන්න ඒක තමයි දෙවියන් වහන්සේ මේ ලෝකයට එක පණිවිඩයක් දෙවලා அந்த තියෙනවා. செய்தியானது பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களுக்கு திரும்ப வேண்டும். ඒ පණිවිඩය තමයි දරුවන්ගේ හිත ඒ පියවරුන්ගේ හිතට හැරෙනවා කියලා. அது மூல விசுவாசத்துக்கு திரும்ப ඒක வேண்டும். මුල් කාලේ තියෙන ඒ අදහිල්ලට හැරෙනවා කියලා. அந்த விசுவாசம் அப்போஸ்தலருடைய விசுவாசம். බලන්න ඒ අදහිල්ල තමයි ඒ පේත්‍යවරුන්ගේ හැදහිල්ලක් කියලා அது බලන්න. எப்படி இருந்தது? ඒ කොයි ආකාරයේ තිබුණේ? அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக பயப்படாமல் சாட்சி බලන්න சொன்னார்கள். ඒ ஆமென். කාලේ ඉන්න මිනිස්සු යේසුස් වහන්සේගේ නාමයට බය නැතුව ඒගොල්ලන් සාක්ෂියක් දරුවා. அந்த சுவிசேஷத்தை முழு உலகமும் கொண்டு ඒ போனார்கள். ස්පාරච්චි තමයි මේ ලෝකයට ඒ පේත්‍යවරුන් ගෙනිච්චා කියලා බලන්න. அவர்கள் நடக்கும்போது தேவன் அவர்களோடு நடந்தார். ඒගොල්ලන් ඇවිදිනකොට දෙවියන් වහන්සේම ඒගොල්ලන්ට එක සක්මන් කරනවා කියලා அவருடைய කියනවා. வஸ்திரங்களை தொடும்போது அங்கே சுகமானார்கள். ඒගොල්ලන්ගේ වස්ත්‍රයේ ඒ රෝගේ මිනිස්සු අද ඒගොල්ලන් අඳනකොට ඒගොල්ලන් සුඛ වෙනවා කියලා අපි அவர்கள் செய்கிற கிரியைகளை பார்த்து ඒගොල්ලන්ගේ ක්‍රියාවේ බලනකොට இயேசுவோடு இருந்தவர்கள் என்று சாட்சி கொடுத்தார்கள். බලන්න යේසුස් වහන්සේ ඒගොල්ලන්ගේ ක්‍රියාව දැකනකොට මිනිස්සු කියනවා සාක්ෂියක් දෙනවා මේගොල්ලන් යේසුස් වහන්සේ සමග හිටියා කියලා. அதனால் அருமையான சகோதரர்களே, ඒ නිසා මේ ප්‍රියවන්ත සහෝදර நீங்கள் සහෝදරියනි செய்தியை தவறாக புரிய මේ வேண்டாம். පණිවිඩය ඔයගොල්ලෝ වැරදි විදිහට හිතන්න இந்த එපා. செய்தியை அப்போஸ்தலருடைய உபதேசம். බලන්න මේ පණිවිඩය පේත්‍යවරයන්ගේ මේ උපදේශය அந்த ඉගෙනීමයි. அந்த உபதேசமே இயேசுதான் தேவன் என்பதுதான். බලන්න ඒ ඉගෙනීම තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ කියයි. அதனால இன்னைக்கு தவறான காரியங்கள் இன்னைக்கு உலகத்திலும் இலங்கையிலும் வந்ததினாலே நீங்கள் இந்த செய்தியை தவறாக புரிய බලන්න வேண்டாம். මේ පණිවිඩ තුළ වැරදි දේවල් ලෝකයේ මේ ලංකාවට එනිස තමයි මේ පණිවිඩයේ වැරදි කියලා ඔයගොල්ලෝ හිතන්න එපා. இன்னைக்கு சிஸ்டிப்பை விட்டுட்டு சிஸ்டிகரை அங்கே சிஸ்டிகரை விட்டு சிஸ்டிப்பை கொண்டு வருகிறதினாலே நீங்கள் இந்த செய்தியை தவறாக புரிய வேண்டாம். බලන්න මේ මව්වා දෙවියන් වහන්සේ අතරලා මේ මවුන්ත දේවල් වල කතා කරන නිසා ඔයගොල්ලෝ මේගොල්ලෝ මේ පණිවිඩය අතරලා ලබලා තියෙනවා. அப்படி அங்கே இங்கேயும் வந்துரும் என்று நினைத்து விட வேண்டாம். ඒ වගේම මේකට දෙනවා කියලා ඔයගොල්ලෝ හිතන්න இந்த එපා. செய்தியே இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடாக බලන්න இருக்கிறது. මේක පණිවිඩයම යේසුස් වහන්සේ ගැන එළිදරවීමයි. இந்த செய்தியை இயேசு கிறிஸ்து உங்களோடு நடக்கிறதாக මේ බලන්න මේ පණිවිඩය තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබ සමග අගේ සත්මත් ඔයගලන්ට එක ඇවිදිනවා කියලා බලනවා. அதுக்காக தான் தேவன் இந்த மனிதனை அனுப்பினார். ඒ නිසා තමයි මේ මිනිසයා දෙවියන් වහන්සේ මේ ලෝකයට එවලා තියෙන්නේ. அதுதான் மல்கியாலே சொல்லப்பட்டது. ඒක තමයි මේ මලාකි පොතේ කියලා තියෙනවා. பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகள், அது யோவானுடைய බලන්න ministry. ඒ පියවරුන්ගේ හිත ඒ දරුවන්ට ඇරෙනවා කියලා යෝවාන් කියලා කියනවා. ஆனால் பிள்ளைகளுடைய விசுவாசம் பிதாக்களுக்கு போறது இவருடைய மினிஸ்ட்ரி. නමුත් බලන්න මේ දරුවන්ගේ ඇදහිල්ල ඒ පියවරුන්ට යන්නේ කියන්නේ අපේ සහෝදර විලියම් අලියන්ගේ මේ පණිවිඩයයි. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவுடைய அங்கே வந்த வேளையிலே அந்த விசுவாசம் பிதாக்களுடைய விசுவாசம் பிள்ளைகளுக்கு வந்தது. බලන්න යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට එන නිසා මේ පියවරුන්ගේ ඇදහිල්ල මේ දරුවන්ට ආවා කියලා බලනවා. ஆமென். அன்று அவர் வந்த வேளையிலே, ඒ දවස ඒගොල්ලෝ ආපු නිසා ஆனால் இன்று அவர் வந்த வேளையிலே එදා ආපු වගේම අද දෙවියන් වහන්සේ ඒ පැමිණුණා. பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களுக்கு போனது. මේ බලන්න මේ දරුවන්ගේ හිත පියවරුන්ට ඇරුණා කියලා බලනවා. அன்றைக்கு இயேசு வந்த வேளையிலே யோவான் வந்து பிதாக்களுடைய மெசேஜை பிள்ளைகளுக்கு திருப்பி கொண்டிருந்தார். බලන්න යේසුස් වහන්සේ මේ ලෝකයට එන වෙලාව ඒ දවස්වල
පියවරුන්ගේ හිත මේ දරුවන්ට අරුණා කියලා අපි බලනවා. அதனால் தான் 1933 ඒ නිසා තමයි 1933 දී அங்கே வானத்திலிருந்து அக்கினிமயமான ஒரு உருண்டை ஓடி வருகிற வேளை බලන්න මේ ආසයේ ඉඳලා මේ ගින්නක් වගේ එක බෝලයක් වගේ මේ ආසයේ ඉඳලා එනවා මේ රවුම් அங்கே ஒரு කරගෙන சத்தமானது එතන ඉඳලා සත්‍යයක් ආවා. என்னுடைய முதலாம் வருகைக்கு முன்னோடியாய் யோவான் இருந்தது போல පළවෙනි ඊමට පෙර යෝවාන් මේ ලෝකෙට එවුවා වගේම பாருங்க, அன்றைக்கு இயேசு வந்த வேளையில் என்ன நடந்தது? அங்கே பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளுக்கு வந்தது. බලන්න යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට පැමිණ ඒ දවස්වල ඒ පියවරුන්ගේ හිත ඒ දරුවන්ට අරුණා කියලා අපි බලනවා. இன்றைக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இந்த பிற்பாடு தேவன் வருகிற வேளையிலே මේ දෙවනි ඊමෙන් යේසුස් වහන්සේ මේ ලෝකේ එක කතෝරේ වුණා පස්සේ දෙවියන් වහන්සේ එන වෙලාවේදී என்ன நடந்தது? பிள்ளைகளுடைய இருதயம் மூல பிதாக்களுக்கு திரும்பியது. බලන්න මේ දරුවන්ගේ හිත ඒ මුල් කාලේදී ඒ පියවරුන්ගේ හිතට මේ දරුවන්ගේ හිත අරුණා කියලා බලනවා. அன்றைக்கு தான் தேவன் அதை உறுதிப்படுத்தினார். ඒ දවසක තමයි දෙවියන් වහන්සේ ඒක ඉස්තර කරන්නේ. அதனால் தான் சிறு வயதில் இருந்து ஒரு சத்தமானது சொன்னது, ඒ නිසා තමයි එයාගේ කුඩා කාලේ ඉඳලා ඒක සත්‍යයක් ආවා. நீ வயதாகும் போது உனக்கு ஒரு ஊழியம் ඔය இருக்கிறது. ඔබ මේ බාල් වෙනකොට වයසේ යනකොට ඒක සේවයක් ඔබට තියෙනවා அது කියලා. மட்டும் அவர் மூலம்தான் ரகசியம் திறக்கப்படும் என்பதை அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாது ரகசியம். ඒ දවස වෙනකන් එයා තුලින් තමයි මේ රගස බී වෙනවා කියලා එයාටම දන්නේ. ஏனென்றால் அவர் போராடி கொண்டே இருந்தார். බලන්න එයා පොරපදිම කරේ හිටියා. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நாங்க வரலாறுகளை பார்க்கிற வேளை බලන්න අපි ඉතිහාස කර බලනකොට அவர் அந்த நடக்கும் முன்பு ஒரு சத்தம், அங்கே வெடி சத்தம் கேட்கிற தரிசனத்தை பார்க்கும்போது බලන්න ඒ අවිදිනකොට ලොකු වෙඩි සත්‍යයක් වගේ ඒ සත්‍යයක් ආවා. அவர் பயப்படுகிறார். එයා බය වුණා. அவர் சொல்றார், அங்கே பயப்பட்டு அவர் சொல்றார், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை யாரிடம் நான் விட போகிறேன்? ඒ කන්දේ එයා ඒ සත්‍ය හැනකොට එයා බය වෙලා එයා දෙවියන් වහන්සේට කියනවා දෙවියන් වහන්සේ මගේ දරුවෝ මං කාගේ අතට මං තවල යන්නේ. பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கிறார்கள். එයාගේ දරුවෝ කුඩා ළමයා වගේ හිටියා. அதனாலே அங்கே பார்த்துக்கொள்ள யாருமே ඒ இல்லை. බලන්න ඒගොල්ලෝ බලාගන්න කවුරුත් නැහැ. என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க என்று ஜெபிக்கிறார். එයා මේ උන්වහන්සේට එයා යාත්‍රා කරන ස්වාමීනි මාව උසව ගන්න එපා කියලා. அவருக்கு தெரியும் என்று அவர் அப்படி செய்திருக்க மாட்டார். එයාට ඒ රක්ෂ දන්නවනම් එයා එහෙම ஆனா කියන්නේ. அவர் விசுவாசத்திலே ஓடிக்கொண்டார். නමුත් එයා ඇදහිල්ලෙන් ජීවත් ஆனா கர்த்தருடைய தூதன் எப்பொழுதும் அதை சொல்லிக் கொண்டிருந்தார். බලන්න දෙවියන් වහන්සේගේ දූතයා එයා නිතරම ඒ අනාගත කතුරේට ඒ පණිවිඩය දීගෙන හිටියා. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ඔබලා හදානවද? அதனால் தான் இன்னைக்கு இந்த மெசேஜே உங்களை பிதாக்களுக்கு விசுவாசம் බලන්න ඒ නිසා තමයි මේ පණිවිඩය ඒ පියවරුන්ගේ හිතට ඔබව ඇරනවා කියලා අපි බලනවා. அதனால் தான் நாங்கள் அந்த அப்போஸ்தலர்கள் எந்த பாதையிலே நடந்தார்களோ அதிலே நாங்கள் நடந்தோம். බලන්න ඒ දවසේ ඒ පේරිතිවලින් කොයි මාර්ගයේ ඒගොල්ලෝ ඇවිත් උනාද? ඒ මාර්ගයේ තමයි අපි ඇවිත් ඕනේ කියලා බලනවා. இது புது செய்தி அல்ல, මේක අලුත් නෙවෙයි. இது பழைய செய்தியாய் මේක පරණ පණිවිඩයක්. காலங்களிலே மறைக்கப்பட்டது மீண்டும் வந்திருக்கு. බලන්න මේ කාලයේ සකලනාව තිබුණා වූ ඒ රගස මේ දවස තමයි බී වෙලා තියෙන්නේ. இந்த காலத்திலே வாழ்கிற பிள்ளைகள் மூல விசுவாசத்துக்கு මේ திரும்புகிறார்கள். දවස්වල ජීවත් වුණා වූ ඒ මුල් කාලයේ තියෙන ඇදහිල්ල වලට උන්වහන්සේ ඒගොල්ලෝ අරලා තියෙනවා. ஆமென். அதுதான் எங்களுடைய செய்தியாய். ඒක තමයි අපේ පණිවිඩය. அதனாலே அப்படிப்பட்டதான் ஒரு காரியத்திலே ඒ නිසා ඒ දවස් ඒ වගේ දේවල් වල நாங்கள் இணைக்கப்பட்டதுக்காக கர்த்தருக்கு மகிமை ඒකට உண்டாவதாக. අපි සම්බන්ධ වෙලා තියෙන නිසා දෙවියන් වහන්සේ අනිවාර්යය සුදි කරනවා. நாங்கள் இன்னும் தேவனுக்குள்ளாக නැවත නැවත දෙවියන් වහන්සේ තුළ අපි යන්න ඕනේ. நாங்கள் செய்திக்குள்ளே கடந்து ඒ போவோம். පණිවිඩය තුළ යන්න ඕනේ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබව ආශිර්වාද කරනවා. நாங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். ඒක මොහොතයක් අපි පියාගමු. நன்றி கர்த்தாவே, எமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. சர்வல்லவரே, எமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான இந்த நேரத்திலே தகப்பனே, இந்த நாளையும் இந்த செய்தியையும் நாங்கள் இனம் கண்டு இந்த நாளிலே நாங்கள் மீண்டுமாக இதை அசை போட நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆண்டவரே சிலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். நிச்சயமாக கர்த்தாவே ஆண்டவரே, இந்த செய்தியை குறித்து நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுவே செய்தியாயிருக்கிறது. அதனாலே
யார் அதை பெற்றுக்கொள்வார்கள், யார் அதிலே நடப்பார்கள் என்பதை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே, இந்த வேளையிலே பேசப்பட்ட ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாளைய தினத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே இந்த நிமிஷம் மட்டும் எங்களோடு கூட இருந்து எந்த குழப்பங்களோ, எந்த பிரிவினைகளோ, எந்த கசப்புகளோ, எந்த காரியங்களோ வராத வண்ணம் 2 நாட்களும் நீர் அதிசயமாக எங்களை வழிநடத்தி ஆண்டவரே நீர் கொண்டு வந்து எங்களை சேர்த்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் ஆசீர்வதியும். நாளைய தினத்திலும் உடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். யாவை உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.